வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார நாட்கள்லேயே ரொம்ப நாளைக்கு அப்புறம் இடைப்பட்ட காலகட்டத்திலேயே ஒரு வீடியோவை போடுறதுக்கு எனக்கு இன்றைக்கி வாய்ப்பு கிடச்சிது. அதை உங்களோட பகிர்றதுக்கு இந்த நேரம் அதாவது குறிப்பாக சொல்லணும்னா செவ்வாய்க்கிழமை அன்று இந்த பதிவை நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நிஃப்டியினுடைய க்ளோசிங்கில் அடிப்படையில் வச்சு இன்றைக்கி ஸ்டாக்ஸ்களுடைய க்ளோசிங்கை பேஸ் பண்ணி நான் ஒரு சில ஸ்டாக்ஸ்களை உங்களோட பகிர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். அதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு வர்ற ஆதரவுக்கு மிக்க நன்றி. முதல்ல நம்ம ஸ்டாக்குகளை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிஃப்டியினுடைய க்ளோசிங்கை பார்க்க போகும்போது 26,000 முதன் முறையாக இன்றைக்கி நிஃப்டி தொட்டிருக்கு. அங்கே தொட்டுட்டு க்ளோசிங் 25,940 அப்படிங்கிற லெவலில் கொடுத்துருக்காங்க. நம்ம போன வாரம் 25,810 கிராஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது உள்ளே க்ளோசிங் போனதை நம்ம பார்த்தோம் வெள்ளிக்கிழமை. பட் இப்போது திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே அந்த 810க்கு மேலேயே க்ளோசிங்கை கொடுத்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த லெவல்ஸை நான் ஏற்கனவே உங்களோட பகிர்ந்துட்டேன். 26,260 27,000 அடுத்தடுத்து வாய்ப்புகளாக இருக்கலாம், மேற்கொண்டு மேலே செல்லும்போது மட்டும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை நிஃப்டியினுடைய நிலை இதுதான். நம்ம ஏற்கனவே சொன்ன சில பங்குகள் கொஞ்சம் மேல் நோக்கி சென்று நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை டச் பண்ணியிருக்கு. அதை ஒரு குறிப்பாக கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தாப்புல நம்ம வழக்கம் போல் பங்குகளை பார்க்கக்கூடிய பங்கு ஜேஎம் ஃபைனான்ஸ். இது நம்ம 100 தாண்டும் போது 115, 141, 155 சொன்னோம். இப்போ ஆல்மோஸ்ட் அந்த 115 தாண்டி இப்போ 141 தாண்டி ஃபஸ்ட் டைம் க்ளோசிங் போயிருக்கு. அடுத்த கட்டமாக 155 அதனுடைய லெவல் இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவலாக 141 இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட அந்த பொசிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த லெவலுக்கு கீழே வரும்போது கொஞ்சம் உஷாராக, அதாவது 141க்கு கீழே வரும்போது கொஞ்சம் உஷாராக இருந்து உங்கள் பொசிஷனை பார்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிறதுக்காக இதை எடுத்து காமிச்சிருக்கேன். ஸோ இது ஒரு அலர்ட் உங்களுக்கு ஸோ மேலே போயிருக்கு அப்படிங்கிற ஒரு அலர்ட்டை கொடுக்கறதுக்காக நம்ம இதை எடுத்து காமிச்சிருக்கோம். தொடர்ந்து இந்த வாரத்துக்கான ஸ்டாக்குகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் விஐபி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இந்த பர்டிகுலர் பங்கு இப்போ 579.75 ரூபா செவ்வாய்க்கிழமை முடிவுடைஞ்சிருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கினுடைய பிரேக் அவுட் எந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா 574 தாண்டும் போதே இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் அதை தாண்டி தான் இதனுடைய க்ளோசிங் போயிருக்கு. வால்யூமும் நல்லா ஸ்ட்ராங்காகவே இந்த 2 நாளில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்து போயிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ தொடர்ந்து இதனுடைய ஏற்றம் இன்றைக்கான ஹையை தாண்டி, அதாவது 589.75 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 590 தாண்டும் போது மீண்டும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தோடு மேலே செல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக மாறும். அப்படி போகும்போது முதல் நமக்கு போகக்கூடிய ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய இடம் 668 அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்குற விஷயம். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டாக் அப்படி ஒரு ஸ்ட்ராங் மூமெண்ட்டோடு போகும்போது அடுத்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 668 அப்படிங்கிற லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது 723 அப்படிங்கிற அடுத்த லெவலையும் டச் பண்ணுறதுக்கு சான்சஸாக மாறும் அப்படிங்கிறது தான் இப்போ நான் இந்த ஸ்டாக்கை நான் தேர்ந்தெடுத்ததற்கான காரணம். ஸோ இது அந்த நான் சொன்ன மாதிரி 590க்கு மேலே இன்னும் இருக்கக்கூடிய இந்த 3 நாட்களில் தாண்டி போய் க்ளோசிங் போகும்போது 668 லெவல்ஸ், அதுக்கு அடுத்து ஸ்ட்ராங்காக போகும்போது 723. ஸோ இதை நான் திருப்பி ஏன் உங்களுக்கு நான் அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, போகாமல் அந்த இடத்துலேருந்து திரும்பி கீழே வந்துருச்சு. இப்போ 579 இருக்கிறது 574 கீழே ஒரு வேளை நாளைக்கோ நாளைய மறுநாளோ இல்லை வெள்ளிக்கிழமைக்குள்ளேயோ உள்ளே வந்துருச்சு அப்படின்னா இது வீக்காக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். கண்டினியூ ஆச்சுன்னா மட்டும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வாங்குறதுல ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நானும் எதிர்பார்க்குறேன். எனக்கும் அப்படி போனால் தான் நான் என்ட்ரி கொடுப்பேன். எக்காரணம் கொண்டும் அங்கேருந்து ஒரு வேளை இறங்கிருச்சு அப்படின்னா அடுத்த மூவ் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் எனக்கு இருக்காது. அதோடு விட்டுருவேன், பார்ப்பேன் எங்கே போய் இது செட்டில் ஆகுதுன்றதை பார்த்துட்டு ஒருவேளை சில நேரங்களில் சொல்ல முடியாது, ஒரு டச் பண்ணிவிட்டு அகைன் திரும்பி
கீழே வரும் 480க்கோ இல்லை 428க்கோ கூட வந்துட்டு கூட திரும்பி போகலாம். என்ன செய்ய போகுதுங்கிறத நம்ம பொறுமையாக பார்த்து செய்கிறது. வீக்லி க்ளோசிங்கில் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் நம்ம மூமெண்ட்டை யூஸ் பண்ணி வாங்கிறது நல்லதாக இருக்கும். இன்னும் நமக்கு 3 நாட்கள் இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கு கரெக்டாக அந்த 574க்கு மேலே க்ளோசிங் போகும்போது இந்த பர்டிகுலர் ரேட்ஸுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்குன்ற ஐடியாவில் நான் எடுத்திருக்கேன். நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் இதில் உங்களுடைய முதலீட்டை கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து டாடா பவர். 474 அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு அதனுடைய புதிய உச்சம். 468.75 இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை க்ளோசிங் போயிருக்கு. ஸோ என்னை பொறுத்தளவில் ஒரு புதிய லெவலில் முதல் முறையாக இதனுடைய க்ளோசிங் வந்திருக்கு. ஸோ தொடர்ந்து இதனுடைய ஏற்றம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன். இருந்தாலும் ஒரு 480க்கு மேலே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போச்சு அப்படின்னா அதனுடைய அடுத்த லெவலாக நான் எதிர்பார்க்குறது 525 அப்படிங்கிற முதல் லெவலில் எதிர்பார்க்குறேன். அதையும் தாண்டி க்ளோசிங் போகும்போது 620 வரைக்கும் டாடா பவரில் வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன். ஸோ ஸ்ட்ராங்காக அதனுடைய க்ளோசிங் அபவ் 480க்கு மேலே இந்த வாரம் கிடச்சிது அப்படின்னா நமக்கு 525 அண்ட் 620 இந்த 2 லெவல்ஸும் டாடா பவரில் நமக்கு வாய்ப்புகளாக மாறலாம். காரணங்கள் இதுதான். புதிய உச்சத்தில் இருக்கிறதுனால தொடர்ந்து இதனுடைய மூவ்ஸ் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். சென்டிமெண்ட்டு தான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம எப்படி இதை வந்து பார்க்கும்போது நம்ம வந்து இதனுடைய உச்சம் புதுசாக இருக்கோ அது வந்து பல பேரால் பகிரப்படும். டாடா பவர் பிரேக் அவுட் ஆகிருக்கு, டாடா பவர் பிரேக் அவுட் ஆகிருக்குன்னும் போது அதுலேயே கொஞ்சம் தூரம் போயிடும். அந்த பேச்சிலேயே அடுத்தடுத்த லெவல்ஸ் போயிடும். பட் அப்படி ஸ்ட்ராங்காக போனால் மட்டுமே நம்ம அடுத்த கட்டமாக இதில் நம்ம முதலீடு செய்கிறதுக்கு முயற்சி செய்யணும். இந்த வீக்லி க்ளோசிங் இந்த லெவலுக்கு மேலே 480க்கு மேலே இருந்துச்சுன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக அந்த 525 620 அடிக்கிறதுக்கு வாய்ப்புகளாக மாறும் அப்படிங்கிற எண்ணத்தில் இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டுமே இதில் முதலீடு செய்யுங்க. அடுத்த ஸ்டாக் டாடா ஸ்டீல். என்ன ஒரே டாட்டாவாக சொல்லிக்கிட்டே இருக்காருன்ற மாதிரி நினச்சாதீங்க. என்னமோ அமைஞ்சது இப்படி ரெண்டாவதும் அவங்க குரூப்பாகவே. ஸோ இது 2 ஸ்டாக் இன்றைக்கி நம்ம தொடர்ந்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் வந்துருச்சு. டாடா ஸ்டீலும் வந்து என்னென்னா கிட்டத்தட்ட 185 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் 142 வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து இப்போ மீண்டும் 160 வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ என்னை பொறுத்தளவில் 169 அடுத்த லெவலாக போகலாம். இந்த இடத்துலையே நீங்கள் வாங்குறீங்கன்னா கூட 142 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா டாடா ஸ்டீல் ரொம்ப ஸ்ட்ராங்காக வீக் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த 142 பிரேக் பண்ணாமல் மேலே போகும்போது 169 முதல் லெவலாகவும் இரண்டாவது லெவலாக 185 இரண்டாவது லெவலாக வர்றதுக்கு வாய்ப்பு. அதையும் கட் பண்ணும்போது ஒரு ஃப்ரெஷ் பிரேக் அவுட்டாக மேலே போய் 211 வரைக்கும் தொடுவதற்கான அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நான் பார்க்குறேன். ஸோ இதில் 3 லெவல்ஸ் வந்து நான் டாடா ஸ்டீலில் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது என்ட்ரி இங்கே கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இதில் வந்து அடுத்த கட்டமாக நம்ம மேலே போகுன்ற நம்பிக்கையோடு நம்ம வாங்கினோம் அப்படின்னா 160 இந்த ரேஞ்சில் நம்ம நாளைக்கு என்ட்ரி கொடுத்தோம்னா கூட 142 ஒரு முக்கியமான தடுப்பாக நம்ம வச்சுக்கிட்டு பை பண்ணணும். 169 முதல் ரெசிஸ்டன்ஸாக பார்க்குறேன். ஸோ அதுக்கிட்ட வரும்போது நீங்கள் உஷாராக இருக்கணும். அதை தாண்டி க்ளோசிங் போகுதா அப்படின்னு பாருங்கள். ப்ளோனா மட்டும்தான் நமக்கு 185. அதை தாண்டிட்டா ஒரு ஃப்ரெஷ் பிரேக் அவுட் ஆகிடும். ஸோ அதை தாண்டும் போது 211ங்கிறது சாத்தியமாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுடைய எண்ணத்தில் இது சரின்னு படும்போது மட்டும் நீங்கள் உங்களுடைய முதலீட்டை கொண்டு போங்க. இது வந்து நான் ஒரு சிறப்பு பதிவாகவே நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட பதிவுகள் நம்ம தொடர்ந்து கொடுக்கணுன்ற எண்ணத்தில் தான் நான் செய்கிறேன். இருந்தாலும் அதற்கான வாய்ப்புகள் பங்குகளும் எனக்கு தென்படும்போது நான் செய்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன் உங்களுடைய ஆதரவோடு. ஸோ நீங்களும் இதை வந்து ஒரு பயிற்சி முறையில் பார்த்து இதில் வந்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை கொண்டு போங்க அப்படிங்கிற மாதிரி நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.